அப்புறம் இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. சிலருக்கு எண்ணம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தங்கதம்மா. நல்ல எண்ணங்கிறவங்க எல்லாருமே கஷ்டம்தான் படுவாங்க. கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த சமூகத்தில் வாழ்வான். இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார். வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கிராப் வெட்டின்னுக்குறாங்க, அந்த இடத்துல நீ குடிமை விட்டுக்குன்னு போவாத. எல்லாரும் குடிமை விட்டுக்குனுக்கிற இடத்துல நீ மொட்டை அடிச்சுன்னு போவாத. ஊர் எப்படி இருக்குதோ அப்படி போ, உன் வாழலாம் அப்படின்றார் இல்லையா? அதை தானே அவர் அந்த பாடலில் விளக்கம் சொல்கிறாரு. அப்போது இன்னைய சமூகம் வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா கெட்ட சமூகமாக மாறி போச்சு. ஆசை அளவு கடந்து போயின்னுக்குது மனுஷனுக்கு. இவன் ஒரு லெவலுக்குள்ளே வாழணுன்றதே நினைக்கல. உலகத்திலேயே நான் மட்டும்தான் முக்கியத்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது அவனை நான் பார்த்து வாழும்போது நானும் கெட்டு போகிறேன் இல்லையா? ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் பார்க்கறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒழுக்கமாக போகணும், கடவுளை தேடணும் போது எனக்கு கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் இந்த கஷ்டத்தை நினச்சி கலங்கக்கூடாது. இறைவன் கூடவே உறவாடுவான், ஆனால் அவன் கூட உறவாட மாட்டான். இதுதான் வித்தியாசம். இது தெரிஞ்சுக்கின்னு வாழணும். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, அவன் நல்லா இருக்கிறானே நீ மாறிடக்கூடாது. ஏன்னா நீ போகிறது நல்ல வழி, அவன் போகிறது தீய வழி. தீய வழி நல்லா இருக்குதுன்னு நீ போய் மாட்டி சிக்கிக்க கூடாது. அதனால் நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பமும் வராது. சொல்லுங்க. அப்புறம் சாமி, இந்த சின்ன பிள்ளைங்கள், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் காலை ஆட்டினா தர்த்திரம், அப்புறம் நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி கமந்து படுத்தா தர்த்திரம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி? அது தர்த்திரம்னா என்ன? அது தர்த்திரம்னா வறுமைன்னு அர்த்தம். அது எப்படி காலை ஆட்டுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மனுஷன் இப்போ ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்ட போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. சில பேர் 5 கண்ணு வரான் அப்படின்வாங்க. அது பயங்காட்டினா தான் சோறு துண்ணுவான்னு. அது மாதிரி இந்த தேவையில்லாத சும்மா நான் இப்படி ஆட்டின்னு இருப்பான். இது பார்க்குறவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆட்டினா தத்ரம்னா அவன் நிறுத்திப்பான். சாமி, இந்த 10 அவதாரம் இருக்குல்ல, கம்பராமாயணம் எல்லாமே இருக்குல்ல, அதில் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். சரி, அது எப்படி அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 9 அவதாரமும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மகான்கள் வந்து சாதாரணமா சும்மா மனுஷன் பேசுற மாதிரிலாம் பேசுறது. அதெல்லாம் இதிகாச கதைகள்னு சொல்றாங்களே, புராண கதைகள். இதிகாச கதை இருக்கட்டும்மா. இதிகாச கதைகள்ல பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது, மிகைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த 10 அவதாரங்கள் என்றது என்ன பண்றதுன்னா, அதுதான் நான் ஏற்கனவே வீடியோவில் கூட கேட்டிருக்கிறேன். விஞ்ஞானம் சொல்லுது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், அதான் சொல்லுது விஞ்ஞானம். அப்போ குரங்கு எங்கேருந்து வந்தது? அது ஏன் சொல்ல மாட்டேங்குது விஞ்ஞானம்? இதை நான் கேள்வியாக கூட கேட்டிருந்தேன். ஏன்னா எல்லா ஜீவராசியும் தண்ணியிலேருந்து தான் உருவாக முடியும். தண்ணி இல்லைன்னா ஒரு பொருளும் உருவாகாது. அப்போ தண்ணியில் எது உருவாச்சுன்னா முதல்ல மீன் உருவாச்சு, அப்புறம் ஆமை உருவாச்சு, அப்புறம் பன்றி உருவாச்சு, அப்புறம் சிங்கம் உருவாச்சு. இதனுடைய செயல்பாடுகள், இதனுடைய தோற்றங்கள், இதனுடைய அடையாளங்கள் என்னன்னா பரிமாண வளர்ச்சி. அப்போ கடைசியில் இப்போ மனிதன் எப்படி இருந்தான், ஆதி மனிதன் எப்படி, இப்போ நம்ம ஷேவிங் பண்ணிக்கிறோம், சுனோ போட்டுக்கிறோம், ஷூட்டு போட்டுக்கிறோம், எல்லாம் போட்டுக்கிறோம். ஆதி மனிதன் எப்படி இருந்தான், ஒரு சும்மா ஒரு கொடி இலையினுடைய மரப்பை தான் கட்டிக்கின்னு அவன் உடம்பெல்லாம் குரங்கு மாதிரியே தான் வாழ்ந்தான். அது காலப்போக்கில் மாறி 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 இன்றைக்கி இந்த நிலையில் வந்து நிற்கிறோம். அப்போ இந்த நிலையினுடைய முடிவு என்னன்னா அழிவு. இது அழிவு வரும்போது திருப்பி பரிமாண வளர்ச்சி வரும். அதை தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கல்கின்னா என்ன அப்படின்னு. சுனாமின்னு இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 45. இது சுனாமி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2006 வந்தது. இதுக்கு முன்ன சுனாமி வந்து இந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஏன் வரல? இப்போ கடல் ஒவ்வொரு முறையும் நடக்கணும் இல்லையா? அது டெய்லி அலை வந்து போயிதுன்னுக்குது இல்லையா? அப்போ சுனாமியும் வரணும் இல்லையா? ஏன் வரல? அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குன்னு எப்பவும் வரல. என்னுடைய வயசு இன்னைக்கு 73 ஆச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்புறம் அதுக்கு சுனாமின்னு எப்படி பேர் வச்சா? ஆமாம், அவங்களா ஒரு காற்று வரும்போது காற்றுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல. சும்மா இருக்க முடியாது, வாயில் எதுனா ஒன்று சொல்லணும். அது அவன் சொல்கிறது உலகத்துக்கு தெரியணும், அதுக்காக சொல்லப்படுறது. அப்போது கடல் பொங்கிடும். இப்போது நெருப்பால் ஒரு பகுதி அழிஞ்சிக்கினுக்குது, அதே மாதிரி காற்றால் ஒரு பகுதி அழிஞ்சிக்கினுக்குது, இப்போ பூமியால் ஒரு பகுதி அழிஞ்சிக்கினுக்குது. இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அழிஞ்சிக்கினே வரும். ஆனால் கடைசியாக நீரால் மொத்தமே அழிஞ்சிடும். கடல் வந்து 4 புறமும் பரவிச்சுன்னு சொன்னால் ஒரு ஊடோ ஒரு ஜீவராசி எதுவுமே இருக்காது, மண்மோடு ஆகிடும். ஆனால் வந்து மொத்தமாக அழியாது, ஒரு சைடு மொத்தமாக தான் அழிஞ்சு ஆகணும். அதான் முடிவு. அதுக்கு
ஒரு பகுதி அழித்தாதான் இப்போ சொன்னேன் அந்த மாதிரி தான் ஒரு பகுதி அழிக்கும். ஆனால் நீர் ஒரு நாள் மொத்தமாக அழிக்கும். அழித்து திருப்பி கடல் போச்சுன்னா அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உருவங்களாக உருவாகிடும். அப்படி அது ஒவ்வொரு யுகத்திலையும் நடந்துக்கணும். அதை தானே முடிவு தான் யுகம்னு சொல்கிறோம். ஒரு யுகம்ன்றதுன்னா ஒரு உலக அழிவு, அதான் யுகம். ராமாயண யுகம், மகாபாரத யுகம், கல்கி யுகம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி கல்கின்றதுன்னா காற்று. அது நீங்கள் பொம்மையில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு குதிரை மேலே ஒரு ராஜா பெரிய கத்தி எடுத்துன்னு வீசின்னு வர மாதிரி. அது என்ன? காற்று. அந்த காற்று கடலுக்குள்ளே இருந்து கிளம்பும் போது அந்த கடல் தண்ணி உலகம் ஃபுல்லாக பரவிடும். பரவி மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிடும். திருப்பி புது யுகம் தோன்றும். அந்த யுகத்தில் தான் மனுஷன் நிற்க முடியும். அழிவு இல்லைன்னா மனுஷனே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ சுதந்திரம் வாங்கும்போது நம்ம நாட்டில் 50 கோடி தான் இருந்தான். இன்றைக்கி 170 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. இன்றைக்கி 125 கோடி இருக்கிறான். எப்படி உருவாச்சு? இது இன்னும் ஒரு 200 வருஷம் போனால் என்ன ஆகும்? யாரும் நிற்கவே இடம். அப்போ அழிவு வந்தால்தான் திருப்பி நிற்க முடியும். அப்படி தான் ஒவ்வொரு காலத்துலையும் அழிஞ்சிக்கின்னு வந்துருக்குது. அதை தான் இன்றைக்கி இப்போ இதில் கீழடியில் ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்கல்ல, இது எப்போ அழிஞ்சுது? அழியாமல் எப்படி அது உள்ளே போச்சு? ஆனா அது ஒவ்வொரு சைடா தான் அழியும்ன்ற மாதிரி. ஒவ்வொரு சைடு இல்லம்மா, மொத்தமாவே அழியும். இல்ல ஆக்சுவலா ஒரு புக்ல அகில திருட்டுன்ற ஒரு புக்ல அவங்க ஏதாவது சொல்லட்டும். ஐயா வழி சாமி இருக்காங்க, அது இதுல நாடாரு, அது தென்னாடு அழிய கண்டே. அதெல்லாம் தென்னாடு வடநாடு எல்லாம் கிடையாது. எல்லா நாடும் மொத்தமா அழியும். தென்னாடு வடநாடுன்றது நீ வச்சுக்கின பேரு, கடவுள் வைக்கலதுக்கு பேரு. அதனால அழிவு உலகமே அழியும். ஒரு நாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமே அழியும். திருப்பி புது உலகம் தோன்றும். அப்படி தான் உலக அழிவு. இப்போது நிம்மோரியா கண்டம் அப்படின்னா கன்னியாகுமரி இல்லையா? கன்னியாகுமரி தான் நிம்மரியா கண்டம். அப்போ நிம்மரியா கண்டத்தில் இப்போ வரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி நிம்மரியா கண்டத்தில் கடல் பொங்கி கடல் வழி இல்லாமல் பொங்கி போனதால் ஆஸ்திரேலியா தனியாக போச்சு, கன்னியாகுமரி தனியாக வந்துச்சு. முதற் சங்கமே நிம்மரியா கண்டத்தில் தான் இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிவு வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு காரணம்னா இறைவனே அழிக்கிறான், அதை இறைவனே ஆக்கிறான். அதை எந்த மனிதனாலையும் ஆக்க முடியாது, எந்த மனிதனாலையும் அழிக்கவும் முடியாது. ஆனால் நாராயண சுவாமிகள் அவர் என்னோட நாமத்தை உச்சரிக்கிறவங்களை நான் காப்பாற்றுவேன், காப்பாற்றுவார். இறைவனுடைய நாமத்தையே உச்சரிக்கிறவங்க பிழைக்க முடியாதுமா. இதெல்லாம் அவங்கவுங்கள மிகைப்படுத்திக்கிறது. அதெல்லாம் யாருடைய நாமத்தை உச்சரி, இப்போ அவருடைய நாமத்தை உச்சரிவு யாரும் செத்தது இல்லையா? இதெல்லாம் கற்பனை. யாருடைய நாமத்தை உச்சரித்தாலும் மரணம் ஜனனம் இயற்கை. அதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த மகானாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவரே நிற்கல. அவருடைய நாமத்தை உச்சரித்தா பொழைக்கிறோம், அவரே இருந்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சும்மா அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் பிரம்மை. மனுஷனுடைய நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு சொல்கிற விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாதுமா. ஜனனம் மரணத்தை இறைவனை தவிர வேறு எவனும் தடுக்க முடியாது. அவன் ஒருத்தனால மட்டும்தான், மனிதனால். இப்போது ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா வைத்தியமும் தெரியுது. ஒரு உயிர் போகாததுக்கு என்னென்ன பண்ணும், அவரே பழைக்கிறாரா? அதனால் மரணம்ன்றது எல்லாரையும் அழிச்சிடும். இது மகானாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி. நான் மகானுங்க, நான் எல்லாரையும் காப்பாற்ற, ஒருத்தனையும் காப்பாற்ற, என்னையே நான் காப்பாற்ற முடியாது, உங்களே அந்த காப்பாற்றுறது ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் அதெல்லாம் முடியாது. இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல். மனித சக்திக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. ஐயா, நிறைய கோயில்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அதை நிறையா அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா ஐயா? இல்லை தான் ஸ்ரீபீடம் ஐயா. மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம். ஓ சரி. அங்கே தான் அம்பாள் வீட்டு இருக்கிறான். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதலை போற்றாமல் மதிமருந்தேன். மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம். ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து போய் தாய்கிட்ட பால் கொடுக்கும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. தாயும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சுது. சரி. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாய் தெரியாது. அந்த பால் குடிக்கிறதுக்கு கூட தாயை அதை தூக்கி வச்சுக்கின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல இருக்குது. ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது. வளர வளர அது எந்த தாய்கிட்ட சேர்றதில்ல, தனித்து வாழுது, பந்தத்தை வளர்த்துக்கிறதில்ல. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல.
நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா வளர 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 அவன் ஊருப்பட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்துல விழுந்து போறான். இப்ப கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய உதவி பண்றேன். அது என்ன பண்றாங்களோ தெரியாது நம்மளுக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் நிறைய உதவி பண்றேன், சொந்தக்காரெல்லாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நீ உதவி பண்ணா உனக்கு வரப்போகுது புண்ணியம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அவங்களுக்கு வயிற்றுச்சல், உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து 10 ரூபா கேட்குறேன்னா உங்கள் கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா நான் யோசிப்பேன், நம்ம கையில் இல்லையே, நம்ம ஒரு 5 ரூபா வேணா கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது. யாரோ முடியுது கொடுக்குறாங்க, நம்மளால முடியல உட்காந்துங்களான்னு உட்கார மாட்டான், அடுத்தவங்களை போய் கெடுப்பான். எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குறவனை தடுக்கிறது ரொம்ப பாவம். அதை மனுஷன் சாதாரணமாக செய்கிறான். அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை, ஆனால் வளர்ந்த உடனே ஊருப்பட்ட உறவுகளை சேர்த்துக்கின்னு இவன் துன்பப்படுறான். ஆனால் தன்னை வாழ வச்சுன்னுக்கிற தாய் தெரியல இவனுக்கு. அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடல்ல இல்லைன்னு சொன்னா எந்த கடவுளும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறான். உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணா சூடு இல்லைங்க, அவள் தான் தேராத போயிடுன்றான். ரொம்ப கோல்ட் ஆகி போச்சு, இது பொழைக்காதுன்றான். அப்போ உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறது அந்த சக்தி. அதனால தான் சொன்னான் பட்டினத்தார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழைத்தனை போற்றாமல் மதிமறந்தேன். தாய் இருக்கிறாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளா தெரிஞ்சிட்டேன், இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன். அதை நான் வாழறதுக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது. அதை இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கலன்னா. அதனால சொன்னான், கண் இருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன், காது இருந்தும் செவுடனாயும் தெரிந்து விட்டேன். எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இருந்தும் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன், முட்டாளா தெரிஞ்சிட்டேன் நான். அதனால அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவம் தான். சரிங்க. அதுக்கு பூஜை பண்ண பிறகுதான் மற்றதெல்லாம் தெரியும். தாய் தெரிஞ்சா தானே தகப்பன் யாருன்னு தெரியும். ஆமா. அப்ப மற்ற தெய்வத்தை வழிபடணும்னா உனக்கு தாய் வேணும். அதனாலதான் முதல்ல எல்லா கோவிலும் புளியார் வச்சிருப்பான். பெரிய பெரிய சாமி எல்லாம் கூட உள்ள வச்சிருப்பாங்க, புளியார வெளியே வச்சிருப்பாங்க. புளியார கும்பிட்ட பிறகுதான் மற்ற சாமி எல்லாம் போகணும். ஏன்னா அந்த தாயை மறைச்சின்னுக்கிறது மூலாதாரத்துல அந்த பிள்ளை 6. இந்த பிள்ளை 6ன்றது புள்ளியாருன்னு ஆகிப்போச்சு. அது அந்த பிள்ளை 6 அப்படின்னா ராகு கேது, அதுதான் நம்ம மூச்சு. இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது. இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னு. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போல அலையாத. ஆசையில் ஊரெல்லாம் அலையாத, அழிஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உன் மனசை கட்டி வை, அது உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும். அதை கட்டி வைக்கலைன்னா தெருக்கு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டீங்கன்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போயிடும். இப்படி எல்லாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறோம். இவனால முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன். கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும் போது கடவுளை தேடுவோம். கடவுளே என்னை ஏன் இப்படி ஆகிட்டேன்னு. இது நல்லா இருக்கும் போதே வழிபட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காது இல்லையா? அதனால அந்த பீடம்ன்றது தாயினுடைய பீடம் தான். அதுக்கு பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க. இன்னொரு பாடல்ல அந்த பட்டினத்தார் பாடல்ல ஒன்று சொல்றாருங்கய்யா, ஆதாரம் 6 அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனில்லைன்னு சொல்லி, விழிப்பொன்று கண்டேன் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதேன்னு சொல்லி. இது சர்வசாதாரணமா இப்போ இங்கே நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துல தியான முறை பழகிறோம். ஆனா அந்த ஆதாரம் 6 கடற்கரை சரியா போறதே இல்லை. நம்ம எதுவா உட்காடுறோம். நான் பாடம் கொடுக்கும்போது சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் 5 நிமிஷம் நிக்கணும். யார் நிக்கிறீங்க? அப்படியே எக்ஸ்பிரஸ் போற மாதிரி நேராக போய் நேராக வந்துடுறீங்க. அதனால அங்கே ஏக்கம் இல்லை. அங்கங்கே 5 நிமிஷம் நின்னா அங்கே ஏக்கம் நடக்கும். அந்த ஏக்கத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். இங்கே போய் நின்னா இது நடக்குது, அங்கே போய் நின்னா அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்யறது இல்லை. அதனால அவர் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுறதுன்னா கடவுளை பார்க்கறதுக்கு. நான் இல்லைப்பா, உன் மனம் அடங்கிறது. அதனால சொல்றாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6 அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே விழிப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் விழுங்குதுன்னு. என்னுடைய மனம் ஒடுங்கி போச்சு. என்னுடைய மனம் ஒடுங்கி போனதால மனத்துக்கு செயல் இல்லாத போச்சு.
செயல் இல்லாத போகும்போது கடவுள் காட்சி தந்தது. அந்த கடவுள் காட்சி எப்படி இருந்ததுன்னா, நான் அதை சாப்பிடலான்னு பார்த்தா அது என்ன சாப்பிட்டுச்சு, நான் இல்லாத போயிட்டேன்ற. அப்போ கடவுளோட ஒரு மகான் கலக்கும் போது, கடவுளோட ஒரு மனிதன் ஆன்மா இல்லாத போது, ஞானியா கலக்கும் போது மனிதன் இல்லாத போயிடுவான். அந்த கடவுள்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது திருப்பி அவன் அங்க நடந்த அதிசயங்களை இங்க பேசுவான், மக்களுக்கு சொல்லுவான், நல் வழிபாட்டணும். அதை தான் நம்ம இப்ப செய்துன்னுக்குறோம். ஆனா இவங்க வழிபட மாட்டேன்றாங்களே, இவங்க போக்கில் தான் போறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. வீட்டுக்கு போனவொடனே அவங்க நிலையில் தான் அவங்க இருந்துடுறாங்க. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாறுறதும் மாறாதான் அவங்களுடைய விருப்பம். அதனால அந்த இறைவன் சாப்பிட்டுடுவான். ஏன்னா இறைவன்ல இருந்து தான் நீ வந்த. அந்த இறைவனோட கலக்கும் போது நீ இல்லாம போயிடுவ. அதனால தான் சொல்றது, அந்த சாமியார் கோயிலுக்கு போனாங்க, இந்த சாமியார் எந்த சாமியார் கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்கிட்ட ஒரு அம்மா வெளிநாட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க, நாங்க சாய்பாபா ஒத்தமா கும்பிட்றோம், சாய்பாபா இருக்கிறாரா, இல்ல சாய்பாபா ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்தாரா, என்ன சொல்லி கொடுத்தாரு, அவரே இல்லையே, எப்படி சொல்லி கொடுப்பாரு? அப்போ நீ யாருக்கிட்ட போனா நீ நல்லதை தெரிஞ்சுக்க முடியும்னு தேடி போகணும். அதை போயிட்டு அந்த ஞானி போயிட்டாரு, இந்த ஞானி போயிட்டாருன்னா அவரு போய் கடவுளோட கலந்துட்டாரு. அங்க ஞானிக்கே வேலை இல்லை, ஞானியே இல்லை அங்க. அப்புறம் நீ யாரை கும்பிட்டு என்ன பண்ணணும்? நீ கும்பிட வேண்டியது உன்னையே கும்பிடணும். நீயே கடவுள், நீயே இல்லை. எல்லா செயலுக்கு அடிப்படை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம். உன்னை நீ மனசை திருத்திக்கினீன்னா இன்பத்திலிருந்து வரலாம், துன்பத்திலிருந்து வெளியே வரலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம். ஆசைகளை வளர்க்க வளர்க்க துன்பங்கள் சேர்ந்துக்கினே இருக்கும். ஆசையை அழிக்க அழிக்க இன்பங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்வுப்பா. இதைதான் அவர் சொன்னார். மனம் இல்லை எனக்கு, கடவுளை பார்த்தேன். அப்ப இந்த மனம் அடங்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தேன், அவித்தை அஞ்சி. இந்த அவித்தை அஞ்சியும் அஞ்சுதுங்க. இது அழிஞ்சு போன பிறகு பார்த்தா கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளோட கலந்துட்டேன் நானுன்ற அந்த பாடல் சொல்லு. சரிங்க. புத்தர் வந்து மெடிடேஷன், அதான் தியானம் பண்றப்போ அவர்கிட்ட ஒரு படிச்சத்துல பாத்தீங்கன்னா, அவர் சுத்தி ஒரு 2 கிலோமீட்டரோ இல்ல 6 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு ஜீவராசிகளோ செடியோ கொடியோ எதுவா இருந்தாலுமே அவரோட அந்த சக்தினால நிஷ்டையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போனாலோ இல்ல சித்தர் கோயிலுங்களுக்கு போனாலோ, நீங்களே கூட சொல்லிருக்கீங்க, இங்க வந்து பாடம் பண்றதை விட நம்ம வீட்டுல பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த நிஷ்டை நிலை வந்துட்டு அது ஒரு பரவலா எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்ல குறிப்பிட்ட அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்? யார் அந்த பாதையில போறாங்களோ அவங்களுக்கு அங்க போனா, ஏன்னா அவங்க அந்த பாதையில இருந்தவங்க தானே. அந்த பாதையில இருக்கிறவங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும், அந்த அதிர்வு கிடைக்கும். அப்ப இந்த கோயிலுக்கும் போறதுனாலயும் இல்ல கோவில் கட்டி இருக்குதே இன்னைக்கு எல்லா மகான்கள் சமாதிகள் தான்பா. சரிங்க. பெரிய பெரிய கோவில் கட்டிக்குது, அதெல்லாம் மகான்கள் சமாதி தான். திருப்பதி வந்து கொங்கணவர் சமாதி, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அகஸ்தியர் சமாதி, இதில் தில்லையில் பல ஞானிகள் சமாதி, திருமூலர் சமாதி எல்லாம் அங்கே தான். எல்லாரும் சமாதியை தான் கும்பிட்டுன்னுக்குறோம், அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் பேசின்னுக்குறோம். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தான், எத்தனையோ பணக்காரன் தான், அவனை பற்றி யாராவது பேசுகிறோமா, எங்கேயாவது பேசுகிறோமா? பேசுறது. சோத்துக்கே வழி இல்லாத பட்னியும் பைசியமா செத்த மகான்களை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா மகான்கள் வார்த்தை உலகத்தில் அழியாது, மனுஷனுடைய வார்த்தைலாம் அழிஞ்சிடும், அப்பவே அழிஞ்சிடும். அதனால எல்லா மகான்கள் ஜீவ சமாதியிலையும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பாதையிலே போறவனுக்கு அது பயன் தரும். அந்த பாதையில போகாதவங்களுக்கு சாதாரணமாக கும்பிட்டுட்டு போகலாம். இதுதான் வித்தியாசம். சரிங்க. இந்த கேள்வி வந்து பல ஆண்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெண்ணை வந்து நல்ல ஒரு பதிபக்தையை வந்து நல்ல பதிபக்தை, கணவனுக்கு அடங்கி நடக்கக்கூடியவளை, கணவனை வந்து மதித்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து பதிபக்தை, பதிவிரதை இப்படிலாம் சொல்லி புகழ்கிறோம். ஆனால் இதே ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து மனைவிக்கு ரொம்ப நேசமாகவும் பாசமாகவும் இருந்தால் அவனை வந்து ஒரு பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துறது, இகழ்றது, இந்த மாதிரியான நம்ம சமூகத்தில் ஒரு வழக்கு இருக்கு. இது எப்படிங்க பார்த்துக்கிறது, இதை எப்படி உணர்றது, புரிஞ்சுக்கிறது? யார் இதை உனக்கு சொன்னது? இப்போ ஒரு ஆள் வந்தார், இங்கே வந்தார், என் சம்சாரம் செத்ததில்லை, நானாகவே இல்லைங்க. அப்போ அவங்க சம்சாரம் இருந்த பக்தியை விட இவர் ரொம்ப பக்தியாக இருந்துக்கிறாரு இல்லையா? ஆமாம். இப்போ மேட்டு தெருவில் ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம். பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிக்கிறான்டா இவன் அப்படின்னு.
ஒரு பிறந்த நாள், ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ரோட்டில் வந்துட்டாங்க தங்கச்சி. உடனே தூக்கின்னு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பாலிகத்தில் இல்லை அங்கே எடுத்துன்னு போய்க்கிறாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்க அப்படின்ட்டு. பிறந்த நாளைக்கு போய் சாப்பிட்டு வந்தவொடனே இறந்துட்டாங்கன்னொடனே இது வீட்டுக்காரர் வந்து இந்த கம்பி வேலை, இந்த பில்டிங் வேலை செய்யுது. அப்புறம் அவருக்கு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பெரியம்மா அந்த போனோம் 3 இருக்குது. வீட்டுக்காரர் வந்துட்டார். வீட்டுக்காரர் வந்து என்ன ஏதுன்னா இது மாதிரி ஆகிப்போச்சுன்னா டாக்டரை கேட்டால் இறந்துட்டாருட்டாங்க. இந்த மாதிரியே என்ன பண்ணியிருக்கணும்? சரி பொண்டாட்டி எப்படி இறந்து போச்சு, அதை அடுத்து அடக்கம் பண்ணிட்டு நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை பத்திரமா வளர்க்கணும். ஏன்னா ஆண் குழந்தைக்கு பாதுகாப்பு தேவையில்லை, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்பு இருந்தால் மாலும் மீறி போதும். பாதுகாப்பு இல்லாத குழந்தைங்க ஒன்றும் என்ன ஆகும்? அப்போ அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவன் யோசிக்கணும். இவன் போனால் இங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலில் கபகப்பன்னு வீட்டில் போய் சமையல் ரூமில் போய் இவன் தூக்கு போட்டு செத்து போட்டான். அப்போது இவன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறான் பாரு. பெத்த பொண்ணை கூட விட்டுட்டான், பொண்ணையும் விட்டுட்டான், இவன் போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இப்போ இந்த பொண்ணுனுடைய கதின்னு தான். அதனால எல்லா பொம்பளைங்களும் பதிபக்தியோட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா ஆண்களும் பெண்களை உதாசனம் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு, இப்படி உண்டு. ஆனா இது ஒரு செயல் புகழுக்குரியதாகவும் ஒரு செயல் வந்து இது என்னன்னா பொம்பளைங்க செய்யற செயல்கள் வந்து வீட்டுக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும், தெருவுக்கும் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு அடி அடிச்சிட்டான். சரி நம்ம புருஷன் அடிச்சிட்டான்னு வீட்டை விட்டுருக்க மாட்டாங்க. பக்கத்தோடு அவங்க சொன்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டு வருவாங்க. ராத்திரி வந்து என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டான்ட்டு. அதே ஆம்பளையை கூப்பிட்டு நம்ம வீட்டாண்டு ஒருத்தர் இருந்தாங்க, இங்கே வாயன் அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவரும் நம்ம பொண்டாட்டி அன்பாக கூப்பிட்டுனா கதவு மூடிடும், சாத்துவாங்க. வெளியே வந்து உட்காந்துக்கின்னு ஓன்னு கத்திங்க அடிப்பான். ஆனா அவன் போய் எல்லாருக்கிட்டும் என் பொண்டாட்டி அடிச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் மீச கசியம் வச்சுங்கிறான், உதப்பட்டு வந்தான்னா வெக்கமா இருக்குமே. அதனால பெண்கள் செய்யற விஷயம் ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆண்கள் செய்யற விஷயம் இப்போ சந்தில்லாத கேட்பாங்க பாரு, 5 சவரம் வாங்கி கொடுத்தா நாளையிலேருந்து பேசுவேன், இல்லைன்னா சோறும் போட மாட்டேன், உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன்னு. இவன் வட்டிக்கு வாங்கிட்டு வந்தா 5 சவரம் போட்டு கொடுத்துருவோம். வெளியே சொல்லுவானா? அது சொல்ல முடியாது. ஆனா இவன் எத்தனை காட்டுவாய் அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு, சம்பாதிச்சோம் கடன் வாங்கி வந்து பாவம் உதப்பாடு போறேன்ட்டு வாங்கி வந்து கொடுத்தான். இது 2 பக்கமும் தவறுகள் உண்டு, 2 பக்கமும் பக்திகள் உண்டு. மனைவி மேல கணவனுக்கு அளவு கடந்த பக்தி உண்டு, ஆனா வெளியே காட்ட மாட்டான். ஆண் இவன், பெண்ணு இவளுக்கும் அளவு கடந்த, அதுக்குதான் பதி பக்தின்னா. நலாயினி தன்னுடைய கணவன் குஷ்டம் வந்துடுச்சு, நடக்க முடியாது, ஆனா பெண்ணுகிட்ட போனோன்னு ஆசைப்படுறான். அப்ப நலாயினி கூடையில வச்சு தூக்கின்னு போறான் ஒரு விபச்சாரி கிட்ட போட விடுறதுக்கு. போற வழியில ஒரு இரவானம் பட்டு போகுது அந்த கூடை. வீட்டு உள்ளகிற பொம்பளை சொல்றா, வெடியத்துக்குள்ள தாலி அறந்துடும், என் வீட்டை பிச்சு போட்டு போறாளுங்கன்ட்டு. இது நலாயினி காதுல விழுது. நலாயினி சொல்றா, பொழுதே வெடியக்கூடாது, என் தாலியும் ஆடக்கூடாது, சூரிய உதயமே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய பதிபக்தி, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை போய் வாபஸ் வாங்கின பிறகு சூரிய உதயமாச்சு. இப்படிப்பட்ட பொம்பளைங்களும் உண்டு. அதனால்தான் நான் சொல்றது, பெண்ணுன்ற பிறவி ஒண்ணு இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு கிடையாது. பெண்கள் வந்து ரொம்ப புனித பொருள், அது அதை சில ஆண்கள் உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா இவன் ஒரு பெண்ணுகிட்ட இருந்து வெளியே வந்தான், பெண் இல்லைன்னா ஒரு தாய் இல்லைன்னா இவன் நம்ம இல்லை உலகத்துல இருந்து இவன் உணர்றது கிடையாது. நல்லா மாட்டிக்கிறது, ஒரு 2 பாட்டில் ஓசில்ல ஆடு நீ வர்றது, சும்மா இல்லாத என்ன பேசினாலும் 2 கட்டையத்தை அடிக்கிறது. அந்த கட்டை அடிக்கும் போது எங்கன்னா முதுகுல பட்ட போய்ச்சிக்கிறது, எங்க கணத்துல இதில் பட்ட போயிடுறது. இப்படி நடந்துன்னு சாமி உலகம். நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, பெண்கள்லையும் நல்லவங்களும் உண்டு தீமையும் உண்டு, ஆண்கள்லையும் நல்லவும் உண்டு தீயும் உண்டு. எல்லாமே 2 பாகம் தான். இரவு பகல்கிற மாதிரி நன்மை தீமை உலகத்துல உண்டு உண்டு. ஆனா சமூகம் மட்டும் இதை வந்து கொஞ்சம் வேற விதமா பார்க்க. சமூகம்ன்றது யார்? அந்த சமூகம் நம்ம தான். அந்த சமூகம் நம்ம தானே சொல்லிங்கிறோம். நீ கவிதையில எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா கவிஞர்களும் ஆண் கவிஞராக இருக்கட்டும் பெண் கவிஞர்களாக இருக்கட்டும், கம்பனிலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களை புகழ்ந்துருக்கும்.
எந்த பெண் கவியாவது ஆண்களை புகழ்ந்தது உண்டா? பெண் கவிங்களே கொஞ்சம் கம்மி தாங்க. பெண் கவிங்களே கொஞ்சம் கம்மி தான். புகழ்ந்தது உண்டா எந்த பெண்களாவது? இப்ப கூட பட்டிமன்றம் பேசுறாங்கல்ல, எல்லாரும் பெண்களை உயர்த்தி பேசுவோம் ஆண்கள்லாம். ஆனா பெண்களும் பட்டிமன்றத்துல பேசுவோம். எந்த பெண்களாவது ஆண்களை உயர்த்தி பேசுறாங்கல்ல? மாட்டாங்க. செஞ்சு போனா அப்பாவை பத்தி பேசுவாங்க. அப்பா இல்லைன்னா இவங்க இல்ல அதனால அவரை பத்தி பேசுறாங்க, அம்மா இல்லைன்னா இல்ல அதனால பேசுறாங்க. மத்த பொதுவா பேச மாட்டாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா புகழ்ச்சிக்கு ஆசைப்படுற மனசு பெண்ணுக்கு அடிப்படையா தான். ஆண் அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாக மாட்டான். அதனால இந்த பெண்கள் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு புகழ் தேவை. இப்ப நீ ஒரு 2 கம்மல ஒரு 3 சவரம் கழுத்தில் போட்டு தொங்குவியா திரிவியா ரோட்ல? ஏன் அவங்களுக்கு வாங்கி போடுற? நீ இட்டுக்குன்னு போனீங்கன்னா யாருங்க அவங்க சம்சாரமா நல்ல நகை போட்டுங்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நீ போட்டுக்கின்னு பண்ண பொம்பளை மாதிரி போட்டுன்னு வந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ புகழ்ச்சின்றது பெண்ணுக்கு அவசியம். அந்த புகழ் இருந்தா தான் அடக்கமா இருப்பா, அந்த புகழ் இருந்தா தான் அவ சிறப்பா இருப்பா, அந்த புகழ் இருந்தா தான் ஒவ்வொரு செயலும் அவ செய்ய முடியும். ஆனா ஆண் அந்த புகழுக்கு ஆசைப்படுறது இல்லை. நம்மளா இருக்கிறோம் அப்படின்னு போறதுனால அந்த புகழ விரும்புறதில்ல, அதை வரலாற்றுலையும் எழுதல. அதை காலம் தொட்டு அப்படியே தான். ஆமா, அதனால பெண்களை புகழணும். நானே என்ன பேசுறீங்க, பெண்ணுன்னு ஒரு உருவம் இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு கிடையாது. இது மனுஷன்ல மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியில கூட உண்டு. ஆமா, இப்ப ஆண் புலி இருக்குதுன்னா ஆண் புலி மட்டும் இருந்ததுன்னா 4 குட்டி போட்டு நிற்காது. பெண் புலி ஓணும் அங்க, ஆண் யானைக்குதுன்னா பெண் யானை ஓணும். இப்படி எல்லா உயிரினத்திலையும் பெண் பிறவி தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும். ஆகாயத்துல போய் ஒரு செடியை நட முடியுமா? நட்டா காய் காய்க்குமா? பூமி இருந்தாதான் காய் காய்க்கும். அதனால பூமியை தாய் என்ன, ஏன்னா இதுல விளையிறதான் நீ முன்ன வாழ வச்சுக்கின்னு. இதுல எதுவும் வரலன்னா நீயே இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். அதனால பூமியை ஒரு தாய் என்ன, ஒரு ஆணுன்னு சொல்ல, தகப்பன் சொல்லல, பெண்ணுக்கு தான். ஆனா ஆணுன்னா தகப்பன் தான் ஆகாயத்தை. அதனால பெண் பிறவி இருக்குது, அது ஒரு புனிதமான பிறவி. இந்த உலகம் உருவாவதுக்கு அடிப்படையே பெண் பிறவி தான். ஆனா அந்த பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள், அது சக்திக்கு ஈக்குவல். அதனாலதான் பெண்களை பார்த்தா, உன்னை பார்த்தா நீ சிவன் சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பா சொல்லலாம். நீ என்னதான் பட்டை போட்டுன்னு போனா கூட. ஆனா பெண்கள் மஞ்சா பூச்சி ஒரு பொட்டை வச்சுக்கணும் ரோட்டுக்கு போனோம்ப்பா, அம்பாள் வர மாதிரி இருப்பா, சக்தி வர மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வடிவம் அப்படி. ஆனால் ஆபத்தான உருவ அமைப்பு, அந்த உருவ அமைப்புக்கு ஆம்பளைக்கு ஆபத்து கிடையாது, பெண்ணுக்கு ஆபத்து. அதனால்தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு தர. இப்போ ஒன்னையில உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது, பையனுக்கு ஒரு 18 வயசு, பொண்ணுக்கு ஒரு 20 வயசு. ஒரு ராத்திரி 10 மணிக்கு பையன்கிட்ட போய் ஒரு கடுவு ஒரு பைக் வாங்கி வாப்பான்னு சொல்லி அனுப்புவேன். பொண்ணு அனுப்புவியா? இதுவும் குழந்தை தானே, அனுப்புறது தானே. அனுப்ப முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒண்டியா போகுது பொண்ணு. ஆணுக்கு அந்த பயம் வராது. ஏன்னா ஆணுக்கு கற்பழிக்கிறது அழிகிற தன்மை கிடையாது, கர்ப்பம் தரிக்கிற தன்மை கிடையாது. பெண்ணுக்கு இது ரெண்டும் உண்டு. அதனால அந்த ரெண்டும் இருக்கிறதால அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அந்த பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், அந்த பாதுகாப்புக்கு ஆண்கள் உதவணும். ஆனா பெண்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீயும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வந்த, உனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறா, உனக்கும் ஒரு தாய் இருக்கிறா, உனக்கும் ஒரு மனைவி இருக்கிறா. யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு நீ ஒருத்தரை படுத்தினா நாளைக்கு இன்னொரு இடத்துல நீ கண்டிப்பா அவமானப்பட்டே தீர்வு. அதனால பெண் பிறவின்றது ஒரு புனிதமான பிறவி, பெண் பிறவின்றது ஒரு உயர்ந்த பிறவி, அது சக்திக்கு ஈடான பிறவி. அது இல்லைன்னா உலகமே இல்லை. அது அப்ப அவங்கள புகழ்றதுல எந்த தவறும் இல்லை, தப்பே கிடையாது. நல்லது, எல்லாரும் நல்லபடியா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேருங்க. அடுத்த மாசம் உங்களை அந்த ஆசிரமத்தில் சந்திக்கிறேன். 6ஆம் தேதி பௌர்ணமி, 6ஆம் தேதி காலையில் வந்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் பேசலாம். நானும் 2 நாளாக தொடர்ந்து பேசினுக்கிறேன். எல்லாரும் பேசினா ஒரு ஒரு ஹவர் பேசிட்டு போயிடலாம். நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுகிறேன். இன்னும் எல்லாரும் சாப்பிட்டீங்க, நான் மட்டும் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டா படுக்க சொல்லும், பேச முடியாது. அதனால் நான் எந்த பௌர்ணமிக்கும் சாப்பிட்றது கிடையாது. அதனால் அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு நாள் பௌர்ணமி நீண்ட நேரம் பேசுகிறேன், நிறைய விஷயங்களை சொல்கிறேன்.
நல்லபடியாக எல்லாரும் அமைதியோடு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருங்க. அமைதியோ உலகம் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய சீடர்களும் இன்றைக்கி என்னுடைய பேச்சை கேட்டு உலகம் ஃபுல்லாக இருந்து எனக்கு ஃபோன் பண்ணோம். என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயங்கள் நிறைய மாறி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய ஃபோன்கள் வருது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏதோ நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு கைநாட்டாக இருந்து இந்த உலக மாணவர்களை நல்லா படிங்க, படித்தா தான் பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களில் இந்த மாணவர்களை பற்றி பேசியிருக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாணவர்கள் எனக்கு நிறைய ஃபோனுங்க பண்ணுறாங்க. சாமி இன்றைக்கி நிறைய மாறி இருக்கிறோம், நாங்கள் இப்போது நல்லா கண்ணுங்கருத்தமாக படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க அத்தனை பேருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் இதில் ஒரு சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி உலகத்தில் ஒரு மதத்திலேருந்து ஒரு மதத்தில் போனால் நம்ம ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அந்த மதத்தை தவிர வேறு மதத்துக்கு போகக்கூடாதுன்ற நிலையை உருவாக்கிக்கினாங்க. இது தெய்வ வழிபாடு அப்படி இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது சுதந்திரமாக அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும். இங்கேருந்து நீ போகக்கூடாது, அங்கே நான் போகணுன்னா ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி ஆகிடும். மனுஷனாக பார்க்கணுமே தவிர மனுஷனை மதமாக பார்க்கக்கூடாது. மதமாக பார்த்தீங்கன்னா வேற்றுமைகள் வரும், மனுஷனாக பார்த்தா வேற்றுமை போயிடும். இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் பல முஸ்லீம்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க, பல கிறிஸ்துவங்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எந்த மதத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. எல்லா மதங்களும் நல்வழியை காட்டியிருக்குது. அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், எல்லா மதத்தில் இருக்கிற மகான்களும் ஒரு மனிதனும் வாழறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் மதங்களே துவக்கப்பட்டது. ஆனால் இந்த மதங்கள் இன்றைக்கி ஒரு ஊரில் ஜாதி பிரச்சனை வர மாதிரி மத பிரச்சனைகள் வளர்ந்து போச்சு. இந்த மத பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுன்ற மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கின்னு என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு உலகத்துக்கு வீட்டுக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், அதெல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள், அவன் ஈசன். ஈசன்னா அது ஒளி மிகுந்த பேரொளி. அது அந்த பேரொளியில தான் எல்லா மகான்களும் போய் மறையணும். அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானாக இருந்தாலும் சரி, அந்த பேரொளியில தான் தோன்றினா அந்த பேரொளியில் தான் மறையணும். இந்த மகான்கள் கடவுளாகவே முடியாது. எப்பவுமே மகான்களாக இருக்கலாம், மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம், பல நல்வழிகள் படுத்துறதுக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும். ஆனால் அந்த மதங்கள் நல்வழிக்கு பயன்படணுமே தவிர அன்புக்கு பயன்படணுமே தவிர ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது. இது இன்னைக்கு நிறைய நடந்துக்கினுக்குது. அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தல்ன்றது முதல்ல இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாட்டில் பிழப்புக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போ பிழப்புக்குன்னு இருந்ததுன்னா அங்கே தூய்மையான பக்தி இருக்காது. அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது. புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானவனா இருந்தீங்கன்னா தான் புனிதமாக சேருவேன். எல்லா மனிதர்களையும் ஜாதி மதம் இனம் கடந்து மனிதன்ற நோக்கத்தோட பாருங்க, அன்பு பெருகும். அப்படி அன்பு வளரும் போது தான் தெய்வ வழிபாடு புனிதமாக இருக்கும். மத வழிபாடோ ஜாதி வழிபாடோ இருந்ததுன்னா அங்கே அன்பு இருக்காது, அகங்காரம் தான் இருக்கும், தெய்வ வழிபாடு இருக்காது. அதனால ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால எல்லா மதமும் இன்னைக்கு உலகத்துல மனிதனுக்காக படைக்கப்பட்டது, மனிதன் நல்வழிப்படணுன்றதுக்காக படைக்கப்பட்டது. அந்த மதங்கள் மனிதனை அடக்கி வைக்கக்கூடாது, அன்போடு வச்சுன்னு இருக்கணும். அப்படி அடக்கி வச்சு ஏமாத்திருந்து இங்கே போகக்கூடாது, இங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னா அது ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடாது. மத வழிபாடு மாதிரியே இருக்காது, கடவுள் வழிபாடு மாதிரியே இருக்காது. அதனால இதையெல்லாம் மறந்து மனுஷனை பாருங்க, ஜாதியை மறங்க, மதத்தை மறங்க, மனிதனை பாருங்க. மனிதன் நல்லா இருந்தால் தான் தெய்வ வழிபாடு. அதனால தான் நான் நாடை பற்றி பேசுறதில்ல, மொழியை பற்றி பேசுறதில்ல, ஜாதியை பற்றி பேசுறதில்ல, மதத்தை பற்றி பேசுறதில்ல, மனிதர்களேன்னு பேசுகிறேன். ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நல்லா வாழணும்னு தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கலை உண்டாக்கிக்கின்னு அவன் சிக்கிக்கின்னு வெளியே வர முடியாத தவிச்சின்னு இருக்கிறான். இதில் கடவுளை பற்றியே நம்ம முன்னோர்கள் பேசிட்டாங்க. அந்த கடவுளை பற்றி பேசுறதால மனிதனுக்கு அது புரியாமையே போயிடுச்சு.
அதனால எது கடவுள், எது உண்மை, எது பொய்ன்னு அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு போயிட்டதுனால தடுமாற்றம் ஆகிப்போச்சு. எது கடவுள்? இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. இதில் இத்தனை கடவுள்களை யார் கும்பிட்றது தான் கடவுள்? இந்து மதத்தில் பலவிதமான கடவுள் வழிபாடு. எதுதான் கடவுள்? காரணம்னா மனுஷனை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க மதவாதிங்க. மனிதன் தான் கடவுள், மனிதன் இல்லைன்னா கடவுள்னே ஒருத்தர் இல்லை. ஜெர்மன்லேருந்து டேனானிட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா கிறிஸ்டின்னு, அந்த அம்மா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் அவங்க போகிறது கிடையாதான். அவங்க கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸர் வேறு. அவங்களுடைய மாணவி ஒரு கேள்வி கேட்டாங்களாம், இறைவன் எதுக்காக ஆன்மாவை படைக்கணும்? இந்த கேள்வி அவங்களுடைய மாணவி அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பதில் தெரியல. பதில் தெரியாதால நான் குரு கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க. அப்போ அந்த அவ்வளோ தூரத்தில் ஜெர்மன்லேருந்து அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஒரு கட்டுரையை எழுதிக்கிறாங்க. கடவுள்ன்றது இவ்வளோ நாள் என்னான்னு தெரியாத நாங்கள் மதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். மதத்தில் இருக்கிற மகானை தான் வழிபட்டுக்கணும் இருந்தோம், கடவுளை வழிபடலை. இப்போ நீங்கள் பேசும்போது தான் கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன், ஏம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கின, நீ இந்த கல்யாணம் பண்ணுற வயசு வர்றதுக்குள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவன் படிக்கணும், அவன் வேலை தேடணும், அவன் குடும்ப நற்ற ஆற்றல் வரணும். இவ்வளோ பிரச்சனைகளும் சந்தித்து வந்து தான் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ துன்பங்கள் படணும். பட்டு ஒரு கல்யாணம் பண்ணான். அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணும்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறோம். இந்த சிரமம் நமக்கு பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்காமல் இருக்கிறோமா? இல்லையே. நம்ம குழந்தை குட்டி பிறகுனால டாக்டர்கிட்ட 10 லட்சம் கொடுத்தாவது ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறோம். அதை அப்போது நம்ம இவ்வளோ துன்பங்களை பட்டு நம்ம அதை மறந்துட்டு நமக்கு ஒரு குழந்தை குட்டி ஓணும், அவனும் அந்த துன்பத்தை படணும் தானே விட்டுருக்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1000 துன்பங்களை பட்டாலும் நாளைக்கு என் பேர் சொல்ல ஒரு புள்ள ஓணும், என்னுடைய வம்சம் வளர்கிறதுக்கு ஒரு வாரிசு ஓணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணால் அவன் 4 குழந்தை குட்டி பெற்றுக்கிறான். சாதாரண இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாக போகிற மனிதனுக்கே இவ்வளோ அறிவுக்குது. உலகத்தையே படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இறைவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? ஆன்மாவை படைக்கிறான். ஆன்மாவை படைக்கும் போது சுத்த பொருளாக படைக்கிறான் ஆன்மாவை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆன்மாவிலேருந்து பிரிஞ்ச மனம் வந்தது. மனம் வந்ததால் உலக செயல் வந்தது. செயல் வந்ததால் நம்ம பல துன்பங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறோம். ஆனால் மாட்டிக்கினா கூட நமக்கு ஒரு வம்சம் வேணுமேனு விரும்புகிறோம். அது மாதிரி சுத்த ஆன்மாவை படைத்த இறைவன் என்ன பண்ணுறான்? நம்மளை பற்றி பேசணும்னா இன்னொரு பொருள் வேணும். அப்போ இன்னொரு பொருள் எது பொருள் பேசும்? உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இறைவனை பற்றி பேசுமானா பேசாது. அது அதனுடைய ஜீவனை பற்றி தான் பேசும். அது ஜீவன் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அதனுடைய செயல். இறைவன் இருக்கிறானா இல்லையா, இறைவனை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தெரியாது. ஏன்னா அறிவு கம்மி. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவு இல்லை மனிதனுக்கு, 6 அறிவுன்னு சொல்லும். 6 அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதன் சிந்திக்கிறான். நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி வந்தோம், நம்ம தாயால் வந்தோம், நம்ம தகப்பனால், அந்த தாய் தகப்பன் எப்படி வந்தோம், தாய் தகப்பன் இன்னொரு தாய் தகப்பன், இப்படியே எங்கிருந்து வந்தான்னா இறைவன்லேருந்து வந்தான். இறைவன்லேருந்து இன்னைக்கு எண்ண முடியாத கோடி அளவுக்கு ஆகிட்டோம் பரிமாண வளர்ச்சிகள். இந்த பரிமாண வளர்ச்சிகளில் நம்ம முதன்மையாக சிந்திக்கிறது, நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளை ஒன்று திட்டுவோம், இல்லை ரொம்ப செல்வம் வந்துச்சுன்னா கடவுளை எனக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறானு வாழ்த்துவோம். இது ரெண்டுமே கடவுளை இணைக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வில், அவன் எந்த மதத்துக்காரனாக இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாகட்டும் முஸ்லீமாகட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை இணைக்காம மனிதனுடைய வாழ்வே இல்லை. ஏதோ ஒரு கடவுளை இணைப்பான். இந்து கடவுளை தான் இணைக்கணும்ல. உலகத்தில் இருக்கிற கடவுள் எது கடவுள்னு சொன்னான்னா அதெல்லாம் அவன் இணைச்சி தான் வாழ முடியும். அப்படி வாழும்போது அந்த இறைவனுக்கு அது தெரியுது, நான் நம்மளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு உருவம் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற. அப்போ இறைவனை வளர்ச்சி அடையணும்னா மனிதனை படைக்கணும். அதுக்காக ஆன்மாவை படைத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி இது எனக்கு தெரியாமல் போச்சு, நல்ல அறிவுரை சொன்னீங்க, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியை நம்ம உணராமல் தான் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கினுக்கிறோம்.
நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும், தாய் தகப்பனை காப்பாற்றணும். ஆனால் தெய்வத்தை விட்டுடக்கூடாது. எந்த நிலையிலும் தெய்வத்தை விட்டுவிடாது. நான் போனங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலில். எப்போ கும்பிட்ட நீ? சிலையை தானே கும்பிட்ட, கடவுளை கும்பிட தெரியலையே உனக்கு. கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் பிரம்மசூத்திர குழு. இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க. இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல. அறிய முடியாதால நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறியிற சக்தி இல்லை. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறியிற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு. தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வேதமாக இருந்தாலும், எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது. வேம்பண்ணா அழகா சொல்லுவார், தன்னை தான் உணராமல் தாரகம் வெளியாகுமோன்னு. புக்குங்களை வச்சுக்கின்னு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா, தெய்வம் மனிதனுக்குள்ள இருக்கிறான், தேடி எடுடான்னு. அப்படிப்பட்ட வேத நூலில் கடவுளை பற்றிக்கிறத தவிர எந்த வேத நூலை படித்தும் ஞானி ஆகவே முடியாது. உன்னை நீ தேடும் போது தான் நீ ஞானியாகும். அதனால தான் நான் சொல்றது, கடவுளை தேடாதீங்க, முதல்ல உங்களை தேடுங்கன்றது. நீங்க யாருன்னு தெரிஞ்சா கடவுள் யாருன்னு தெரியும். உங்களை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுளை, அது எந்த மதத்து மனுஷனா இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு. அப்படிப்பட்ட முடிவான நிலையே கொஞ்ச நாள் பக்தி தேவை. சர்ச்சு போகணும், மசூதி போகணும், இந்து கோயில்கள் போகணும், எல்லாம் தேவை. அது வளர்ச்சி, மனசுல ஒரு நம்மளை விட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு உணர்றதுக்கு தேவைப்படுது. ஆனா அதுவே முடிவு வேறு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உணர்த்துற கடவுள் யார்? அதை நான் அறியவனவா, நான் மனிதனாச்சே, 6 அறிவு மனிதனாச்சே, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனக்குள்ளவே தேடி தன்னை பார்க்கறது தான் மோட்சம், முக்தி. அப்படி தன்னை பார்க்குற நிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கிக்கும் போது அவனுக்கு தன்னென்ற ஒரு தைரியம் வருது. யாரும் தேவைடா, கடவுளுக்கு என்னை காப்பாற்றணும். எந்த மாதிரியான தள்ளாட்டத்தில், எந்த மாதிரியான குழப்பத்துங்களுக்கும் அவன் ஈடுபட மாட்டான். பாடங்களை நல்லா பண்ணீங்கன்னா அதனுடைய நிச்சய பலன்கள் உண்டு. பாடம் பண்ணாத உபதேசம் வாங்கிறதால ஒரு பலனும் கிடையாது. எல்லாருக்குமே சொல்கிறேன், உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் நல்லா பாடம் பண்ணுங்க, அதனுடைய பலனை அனுபவிங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை.